ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அழகான அக்கா குருவியோட கதை. பார்க்கலாமா? அது ஒரு அழகான கிராமம். இன்னுமே அந்த கிராமத்தை அழகாக்குற விதமா அங்க ஊர் திருவிழா நடக்குது. ரொம்பவே பிரபலமான அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக சுத்து கிராமத்துல உள்ள எல்லாருமே வர்றாங்க. திருவிழாவை பார்க்க வந்த அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தர்ற விதமா அங்க இருந்த ராட்டினங்கள், அப்புறம் அழகான வண்ண விளக்குகள், அதிகமான கடைகள் எல்லாமே இருந்தது. அதையெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமும் ஆச்சரியமும் பட்டாங்க. இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஒரு சில நொடிகளிலேயே வானம் கருமேகங்களால சூழப்பட்டது. சின்னதா ஆரம்பிச்ச மழை பெரிய மழையா ஆச்சு. கண்ணுமிக்கிற நேரத்துல ஒரு காட்டாற்று வெள்ளம். நொடி பொழுதுல அக்கா குருவிய வெள்ளம் இழுத்துட்டு போயிருச்சு. இத பார்த்த அம்மா குருவியும் தங்கச்சி குருவியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களால இந்த சோகத்துல இருந்து வெளியே வரவே முடியல. சுத்து கிராமம் அனைத்துக்குமா இந்த வெள்ளம் இருந்ததுல அவங்களுடைய கூடும் அனைத்துமே வெள்ளத்தால் இழுத்து கொண்டு செல்லப்பட்டது. எவ்வளவுதான் போனாலும் அக்கா குருவியோட இழப்பை அவங்களால தாங்கிக்கவே முடியல. திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. ஆமா ஆமா அது இதுவாதான் இருக்க முடியும். அக்கா குருவி திரும்ப வந்துருச்சு. வெள்ளத்தால இழுத்து செல்லப்பட்ட அக்கா குருவி வழியில இருந்த ஒரு மரக்கிளையை பிடிச்சு தப்பிச்சு ஒரு வழியா சில நாட்கள் கழிச்சு அம்மா குருவியையும் தங்கச்சி குருவியையும் தேடி வந்துருச்சு. இப்போ 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. புதுசா கூடு கட்ட ஆரம்பிச்சு கூடும் கட்டி முடிச்சு ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க.